தேர் இன் கிரைஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்துள்ள போதனைகளில் மிகவும் முக்கியமான 10 போதனைகளை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். முதலாவதாக, தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை காட்டிலும் நாம் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசிக்க வேண்டும். இந்த கட்டளை மிகவும் முக்கியமானது. காரணம், நமக்கு ஒருவரும் தீமை செய்ய கூடாது என்று நினைப்பது போல் நாமும் மற்றவர்களை நேசித்து அவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்டளையின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. மூன்றாவதாக, மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்தது போல நாமும் பிறர் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பாவம், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நான்காவதாக, தாழ்மையாய் வாழ பழக வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் பெருமை இல்லாதவர்களாய் தாழ்மையாய் வாழ பழகுவீர்களானால் நிச்சயமாக உங்கள் தாழ்மை உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசித்து இன்னும் அதிகமான பொறுப்புகளை, ஊழியங்களை, வாழ்க்கையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களை நம்பி கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக எந்த ஒரு காரியத்திலும் பெருமையாக இது என்னால் மட்டுமே செய்ய முடியும் என்கிற நான் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு எல்லாரையும் அரவணைத்து உற்சாகப்படுத்தி அன்பு செலுத்தி எல்லாரோடும் கூட ஒரு நல்ல ஒற்றுமையாய் வாழ நாம் பழக வேண்டும். ஐந்தாவதாக பார்க்கிறோம், ஜெபத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இன்று அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நன்மை நடந்தால் மட்டுமே ஜெபத்தில் நாம் உறுதியாய் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு கால தாமதங்கள் ஆகலாம். ஆனாலும் அந்த நேரத்திலும் பொறுமையோடு கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது குறைவில்லாததாய் நிறைவாய் ஒழுங்காய் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்லாது ஜெபம் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு உறவின் வெளிப்பாடு. தேவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்பின் அடையாளமாக ஜெபம் பார்க்கப்படுகிறது. ஒரு தகப்பனோடு கூட பேசுகிற ஒரு நல்ல அனுபவத்திற்குள் ஜெபம் நம்மை அழைத்து செல்கிறது. அதனால ஜெபத்துல எப்பொழுதும் உறுதியாய் நிலையாய் நிலைத்திருக்க பழக வேண்டும். ஆறாவதாக பார்க்கிறோம், கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்று உலகத்தில் அநேக கவலைகள், அநேக போராட்டங்கள், அநேக பலவீனங்கள், சோர்வுகள், இவைகள் நிமித்தமாய் நம் இருதயம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாக நாளை தினம் நன்மையாக இருக்கும். கர்த்தர் எனக்கான காரியத்தை நிச்சயமாக செய்வார். ஒன்றும் அவை தீமைக்கு ஏதுவாய் இராதபடிக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் வாழும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு கவலை கூட இல்லாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏழாவதாக பார்க்கிறோம், சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், ஆனால்
சத்தியத்தின்படி வாழ முடிகிறதா என்றால் மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் சத்தியத்தின்படி வாழ நாம் பழகும்போது நிச்சயமாகவே உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பெற்ற உங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். நீங்கள் ஒரு லிவிங் சாட்சியாய் வாழ, ஒரு வாழும் சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பதை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை கேட்டு அதை மனதார அதன்படி வாழ பழகுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சத்தியத்தின்படி வாழும்போது சத்தியமே உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் சமாதானமாக, எட்டாவதாக பார்க்கிறோம், சமாதானமாக இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். சமாதானமும் பரிசுத்தமும் மிகவும் முக்கியம் என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. சமாதானத்தோடு கூட இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் தேவன் சொல்ற, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, மேலே கூறப்பட்ட இந்த 7 காரியங்களை நீங்கள் செய்யும்போது எட்டாவதாக சொல்லப்படுகிற சமாதானமும் பரிசுத்தமும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் அது செயல்பட, கிரியையாய் அது மாறிவிடும், செயலாய் மாறிவிடும் என்பதில் மாற்றமில்லை. எல்லா இடத்திலும் தேவ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட வாழ, அதே போல் பரிசுத்தத்தோடு கூட வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 9ஆவதாக பார்க்கிறோம், ஏழைகளுக்கு உதவுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எளிமையானவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு உதவி செய்கிற இருதயம், ஒரு கருணையின் இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்டிப்பாக ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வார்த்தை சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, ஏழைக்கு இறங்கி உதவி செய்யுங்க. நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை உங்கள் மூலியமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டு நாளைக்கு அவர்களும் தேவ ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற முடியும். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்கள். ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்கள். ஏழைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யுங்கள். ஏழைகளுக்காக நீதிக்கென்று நில்லுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தேவன் கொடுப்பார். கடைசியாக பார்க்கிறோம், கண்டிப்பாக பாவம் செய்யாதபடிக்கு, எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது என்கிற இருதயம் உள்ளவர்களாய், ஒருவேளை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று மாற வேண்டும் என்று மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால், உங்கள் பாவங்களை, தப்பிதங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து உங்களை ஒரு புதிய பாத்திரமாய், புதிய நபராய், புதிய மனிதனாய் கர்த்தர் மாற்றி உங்களை அலங்கரிப்பார். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த 10 வார்த்தைகளை மிகவும் கவனமாய் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது யாருமே தடை செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்ப்பீர்கள். எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை கட்ட முடியாதபடிக்கு தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். இந்த 10 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். என்னோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பெண்களுக்கென்று விசேஷமாக பாஸ்டர்மா நல்ல ஒரு கவுன்சிலிங்கை, விடுதலையை கொடுப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நம்பர் இங்கே மேலே குறிப்பிட்டிருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.